அண்ணி, அண்ணி, ஐயோ, என்ன உடம்பு இப்படி கொதிக்குது? அண்ணி, அக்கா, அக்கா எழுந்துறீங்கக்கா. என்ன செல்வி? அண்ணி குளிர் காய்ச்சல்ல நடந்துறாங்கக்கா. ஏய், நீ போய் லைட் போடு. மலரு, மலரு. ஐயோ, என்ன இப்படி நெருப்பா கொதிக்குது? மலரு, குளிர் காய்ச்சலா இருக்கும் போல இருக்கே. மலரு, மலரு, மலரு. என்னக்கா பண்றது? வீட்ல டேப்லெட் இருக்கா? அக்கா, இப்படி நடுங்குறாங்க. மாத்திரை கொடுத்தா எப்படிக்கா சரியாகும்? டாக்டர் கிட்ட தான்க்கா போகணும். அப்பா எங்க இருப்பாங்க? அப்பாவும் மாமாவும் தோட்டத்துல தூங்க போயிருக்காங்கக்கா. தாத்தா வெளியே தூங்குறாரு. வெற்றி அண்ணன் மாடியில தூங்குதுக்கா. சரி, நான் வெற்றியை எழுப்புறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ம். ஐயோ, இதுல எது வெற்றின்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? வெற்றி, வெற்றி. நல்லா தூங்குறாங்க. இந்த கருவா பையன் வேற இருப்பானே. என்ன பண்ணலாம்? வெற்றி, வெற்றி. யாரா அது? எனக்கு தெரியும் மயில். எனக்கு அது ஒரு நாள் நீ என் மனசை புரிஞ்சுக்கிட்டு இப்படி அர்த்த ராத்திரியில வந்து என் இதய கதவை தட்டுவேன்னு. ஐயோ, ஓடிவா ஓட பக்கம் ஒதுங்கலாம் மெதுவாக. நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. அப்புறம் வெற்றியை பார்க்க வந்தேன். அவன் கல்யாணமானவன், அவனை எதுக்கு தேடி இந்த நேரத்துல வர? இதெல்லாம் ரொம்ப தப்பு பாத்துக்க. உன் முகர. மலருக்கு குளிர் காய்ச்சல் அடிக்குது. அவளை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அதுக்காக வெற்றியை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஆமா. நல்ல வேலை, நான் கூட வேற என்னவோ நினைச்சுட்டேன். நினைப்ப வெற்றி எழுப்பு. ஏய், வெற்றி, வெற்றி எந்திரா. எந்திரி. என்னண்ணே? யாரு? எஞ்சி பாரு. என்ன மயில் இந்த நேரத்துல? மலருக்கு குளிர் காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். இப்பவா? இந்த நேரத்துல? நம்ம அண்ணன் ஆஸ்பத்திரி 24 மணி நேரம் திறந்துருக்கும்ல. சரி மயில, நான் கார் எடுத்துட்டு வரேன், நீ போய் கூட்டிட்டு வா. அண்ணே வாண்ணே. சீக்கிரம் வாங்க. பயப்படாத, வெற்றியை கார் எடுக்க சொல்லியிருக்கேன். நாங்க மலரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துடுறோம். நீ ஒரு கைப்பிடி தூக்கு. சரிங்கக்கா. மலரு, மலரு, அண்ணி, மலரு, வாப்புல ஹாஸ்பிட்டல் போலாம். எழுந்துருங்க அண்ணி. பாத்து பாத்து வாங்க அண்ணி. பாத்து வா. பாத்து வாங்க. பாத்து மலரு, வா. மெதுவா மலரு. பாத்து அண்ணி, பாத்து. பாத்து பாத்து.
பாத்தண்ணி பாத்து பாத்துமா. இருங்க. வா மலரு பார்த்து. அக்கா உள்ள போயிடுங்க. இரு இரு பார்த்து. பாத்தண்ணி. காலை ஒழுங்கா வச்சுக்கமா. கையிடு. வெற்றி நானும் வரேன். இல்ல வேண்டாண்ணே, நான் பாத்துக்கிறேன். சரி பாத்து போ. என்னத்தா தேகம் இப்படி அனலா குதிக்குது? ஆமாண்ணே, நானே இப்பதான் பார்த்தேன். சரி செல்வி, நீ உள்ள போய் தூங்கு. நான் அப்படியே வீட்டுக்கு சரிண்ணே. கிளம்புறேன். இனிமேல் எனக்கும் தூக்கம் வராது. இப்போதைக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். ட்ரிப்ஸ் ஏறட்டும். மார்னிங்குள்ள ஃபீவர் குறைஞ்சிடும். பார்க்கலாம். பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணுமா டாக்டர்? இப்போதைக்கு தேவையில்லை. சாதாரண வைரல் ஃபீவரா தான் இருக்கணும். ஃபீவர் தொடர்ந்து இருந்தா அப்புறம் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே. ட்ரிப்ஸ் ஏறட்டுமா? முடியறதுக்கு முன்னாடி வந்து கூப்பிடுங்க. அடுத்த பேக் மாத்தி விடுறேன். சரிங்க சிஸ்டர். கவனமா பாருங்கம்மா. கவனிக்காம விட்டீங்கன்னா பிளட் ரிட்டர்ன்ல மேலே ஏறிடும். சரிங்க சிஸ்டர். நான் வெளியில உட்காந்துருக்கேன். இதனா ஒண்ணுன்னா எனக்கு கூப்பிடு. ஏன் வெற்றி, இங்கேயே உட்கார வேண்டியதானே? இல்ல வேணாம். கண் முடிச்சா நான் இங்க இருந்தா அப்புறம் சங்கடப்படுவாங்க. நான் வெளியவே இருக்கேன். ம். பார்த்துட்டு தான் இருக்கேன் வெற்றி. முடிஞ்சிருச்சா? இன்னும் 1/4 மணி நேரம் ஆகும். சரி.
குளுக்கோஸ் ஏறிடுச்சான்னு பார்க்கலாமா? மயிலு தான் இருக்கால, அவ சொல்லுவா. மயிலே, மயிலே, ஐயோ, பிளட் பிளட் மேலே ஏறிட்டு இருக்கு. சிஸ்டர், 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 ட்ரிப்ஸ் முடிஞ்சு பிளட் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்ன சார் இது, பிளட் ரிட்டர்ன் ஏற வரைக்குமா விடுவீங்க? உங்களை நான் கவனமா பாத்துக்க சொன்னேன்ல. சாரி சிஸ்டர், கொஞ்சம் வந்து பாருங்களேன். மா எந்திரிமா. என்னாச்சு? குளுக்கோஸ் முடிஞ்சு பிளட் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன், அதான் மாத்திட்டு இருக்காங்க. சாரி. ஒரு வாரமா தூக்கமே இல்லை, அதான் தூங்கிட்டேன். பரவாயில்ல. சார் ஆ? இப்பவாவது கவனமா பாத்துக்கோங்க சார். இன்னொரு பேக் ஏத்தணும், பாத்துக்கோங்க. சரிங்க sister. சரியா? வெற்றி, நீ உள்ளே உட்காந்து பாரு. என் கண்ணெல்லாம் எரியுது, என்னால முடியவே இல்லை. நான் எப்படி மயில? இதுல என்ன இருக்கு பாரு. பாத்துக்கோங்க, முடிஞ்சதும் கூப்பிடுங்க. சரியா? சரிங்க சிஸ்டர்.
பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். மயில் இங்கே தான் இருக்கா. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியில இருக்கேன். அதான் மயில் இருக்கால, அப்படியே கூடவே உட்காந்து தூங்குறவளை பார்த்துட்டு இருக்கணும். ச்சே. மணி 8ஆவது, இன்னும் வீடு வாசலே பெருக்கல. என்ன நினைச்சிட்டு இருக்கா இவ? இப்படியே விட்டு போட்டா நான் அந்த வேலையை செய்வேன் நினைச்சிட்டு இருக்காளா? எங்க அவ? மலரு, 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 ஏ மலரு, 8 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? மலரு, எங்க யாரையுமே காணோம். எங்க போயிட்டா இவ? மலரு, 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 மலரு. மாமா, இந்தாங்க கருப்பட்டி காப்பி. சரிம்மா. சித்தி, காலையில இருந்து உங்க மருமகளை பாத்தீங்க? ஏன், என்னாச்சு? பாத்தீங்களா இல்லையா? அத சொல்லுங்க. இல்ல பவுனு, எனக்கே தலைவலியா இருக்குன்னு நானே லேட்டா தான் எந்திரிச்சேன். ஏன், என்ன விஷயம்? சொன்னா ஷாக் ஆக மாட்டீங்களே? என்ன? உங்க மருமகளை காணோம். மருமகளை காணுமா? என்னம்மா சொல்ற? பாவம், அந்த பிள்ளை எங்க போகுது? போய் பின்னாடி பாரு, அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். பார்க்க வேண்டிய எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு, யாரும் எங்கேயும் இல்ல. எங்க போனா அவ? யாருக்கு தெரியும்? அவளையும் காணோம், அவ கூட வந்த மயிலையும் காணோம். 8 மணி வரைக்கும் வாசல் கூட்டலேன்னு போய் பார்த்தா ரூம்ல எல்லாமே போட்டது மாதிரியே இருக்கு. எங்கேயோ எஸ்கேப் ஆயிட்டாளுங்க. எங்க போயிருப்பான்னு சொல்ற? வேற எங்க, இங்க இருக்க பிடிக்கலன்னு அவ அப்பா வீட்டுக்கு ஓடி போயிருப்பா. அப்படி மட்டும் அவ யார்கிட்டயும் சொல்லாம போயிருக்கட்டும். மறுபடியும் அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தா அவ இஷ்டத்துக்கு இந்த வீட்டுப்படியை தாண்டி காலை வச்சிருப்பா. கேடு கட்டவ. இந்தாமா ஈஸ்வரி, அப்படிலாம் அவன் எங்கேயும் போக மாட்டாமா. போலனா அப்ப வீட்ல தானே இருந்திருக்கணும். எங்க போனா? சின்னம்மா, அப்பா எங்க? அவர் காலையிலேயே தோட்டத்துக்கு போயிட்டாரே. முதல்ல அவர் வரட்டும். ஃப்ரெண்டு மகனு ஓவரா இடம் கொடுத்தார்ல, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். யாரு கார் எடுத்துட்டு போனது? கார் வெளிய இருந்து வருது. எனக்கு என்ன ஈசு தெரியும்? நானே தலைவலின்னு உக்காந்துகிட்டு இருக்கேன். மெதுவாம்மா, மெதுவா மெதுவா பார்த்து வாம்மா. வாமா. நில்லு. விடிய காலையில இருந்தே உன் ஆளை காணோம். எங்க போயிட்டு வர?
என்ன இதே கனி கோச்சிட்டு அப்பா வீட்டுக்கு போனவள போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரீங்களா? காலையில இருந்து எங்க போனேன்னு கேக்குறேன். நான் சொல்றேன். அண்ணே, அவங்கள உள்ள கூட்டிட்டு போங்கண்ணே. நீ வாமா. எங்க போனான்னு சொல்லிட்டு போட்டோம். தேவையே இல்லை. அண்ணே, நீங்க கூட்டிட்டு போங்க. போமா.